ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது பாத்தீங்கன்னா ஓஷோவினுடைய தியான முறை தாங்க. மிக எளிமையான தியான முறைங்க. ஓஷோவினுடைய எல்லா தியான முறைகளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமா தான் இருக்கும். அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சுலபமானதுங்க. ஒண்ணுமே எனக்கு தியானத்தை பத்தி நாலேஜே கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இது ரொம்ப ஈஸிங்க. உங்களுடைய மனசு விடாம அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கு, புலம்பிக்கிட்டே இருக்கு, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, அதை ஒருநிலைப்படுத்த முடியல, மனசு அமைதியாகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த தியானத்தை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா ஒரு வாரத்துக்குள்ளாரே பாத்தீங்கன்னா நீங்க வேற மாதிரியான மனிதரா உங்களை நீங்களே பாப்பீங்க. அன்பானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய உடலுக்கும் நல்லது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ தயவு கூர்ந்து அதை உடனே பண்ணுங்க. தள்ளி போட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து தள்ளி போகுங்க. அதனால இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு 5 நிமிஷம் முயற்சி பண்ணி பாருங்க. உறுதியா உங்களால மாற்றத்தை உணர முடியும். அப்ப ஒரு 5 நிமிஷத்துலயே உங்களால இந்த மாற்றத்தை உணர முடியும் அப்படின்னா நீங்க நாள்தோறும் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத மட்டும் சிந்திச்சு பாருங்க. இதுக்கு பெரிய தியான யுக்தியில ஒண்ணுமே இல்லைங்க. வாங்க ஓஷோ இந்த தியானத்தை எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓஷோ சொல்றாங்க, சுவாசிக்கும் தியானம் ஒன்றை சிறிய அளவில் செய்ய ஆரம்பிங்க. ஒரு தலையணையில் அமருங்கள். அப்போதுதான் உங்களுடைய ஆசன பகுதி உங்கள் முழங்காலை விட சற்று உயரமாக இருக்கும். நார்மலா நம்மளுடைய தியானம் பாத்தீங்கன்னா ஒரு விரிப்பின் மேல அப்படியே அமர்ந்துருவோம். ஆனா ஓஷோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தலகாணியில அமர்ந்துக்கோங்க. உங்களுடைய ஆசன பகுதி முழங்காலை விட சற்று உயரமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு தலகாணி ரொம்ப பெரிய தலகாணியா எடுத்துறாதீங்க, கொஞ்சம் ஆவரேஜா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய முதுகுத்தண்டை நேராகவும் விரைப்பாகவும் வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுடைய உடலை அப்படியே கொஞ்சம் அசைச்சு பாருங்க. சரியா உட்கார்ந்துருக்கமா அப்படின்னு கொஞ்சம் அந்த பொசிஷன் கரெக்டா இருக்கான்னு அசைச்சு பாருங்க. உங்களுக்கு அது வசதியாக உணர்ந்தவுடன் அப்படி நிறுத்திக்கோங்க. ஓஷோ பாருங்க நம்மளை குழந்தை மாதிரி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சின்னதா அந்த தலகாணிய சுழற்றி பாருங்க. அதாவது அந்த பொசிஷன் கரெக்டா இருக்கான்னு எப்படி கொண்டு கொஞ்சம் சுத்தி சுத்தி அப்படியே பாருங்க. நல்லா அழகா ஸ்மூத்தா உட்காந்துக்கிட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிறிது சிறிதாக நகர்த்தி எப்படி வசதியாக இருக்கிறதோ அப்படி வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டிற்கு வசதியான நேரான விரைப்பான நிலைக்கு வந்ததாக நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வசதியான நிலையிலேயே அப்படியே அமர்ந்துக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் பூமியோட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நடு மையத்திற்கு வந்துட்டீங்க. நம்மளுடைய ஷோல்டருக்கு நேரா நம்மளுடைய காது இருக்கு அப்படின்னா அப்ப நம்மளுடைய முதுகுத்தண்டு நேரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மளுடைய தாடைய கொஞ்சம் அப்படியே மேல் நோக்கி இப்படி உயர்த்தி பாருங்களேன். அப்படி உயர்த்தினீங்க அப்படின்னா உங்களுடைய காது பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கு நேரா வந்துடும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய முதுகுத்தண்டும் நேரா இருக்கும். இதுதாங்க கரெக்ட் பொசிஷன். அவ்வளவுதாங்க. இதுதான் நம்ம தியானத்திற்கு அமரக்கூடிய முறை. புரியுதா பாருங்க. தலகாணியில அமர்ந்துக்கிறோம், சமணங்கால் போட்ட நிலையில அமர்ந்துக்கிறோம். சமணங்கால் போட முடியல அப்படின்னா ஓகே, நீங்க சேர்ல உட்காந்துக்குங்க, ஒன்னும் தவறு இல்ல. அதுக்கப்புறம் கண்களை மூடிக்கோங்க. உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சுக்கோங்க. நீங்க நினைக்கலாம் ஓஷோவினுடைய எல்லா தியானமே சுவாசத்தை கவனிக்கிறது தானே, ஒரு மூச்சு கவனிக்கிற தியானம் தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் இது டிஃப்ரெண்ட்ங்க. கொஞ்சம் முழுமையா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கண்கள் அப்படியே மூடிக்கோங்க. உங்களுடைய சுவாசத்தை அப்படியே கவனிங்க. உங்களுடைய மூக்கு அப்படியே நல்லா உற்று நோக்குனீங்க அப்படின்னா அதனுடைய அந்த ஆழம், அந்த மூச்சினுடைய அந்த தன்மை அப்படியே புரியும் உங்களுக்கு. இததான் ஓஷோ சொல்றாங்க, அடிமட்டத்திற்கு செல்லுங்கள்பா. அந்த அடிமட்டத்துல மூச்சை உள்ளே இழுப்பது முழுமையடைந்து விடும் ஒரு தருணம் வரும். மூச்சை உள்ளே இழுக்கக்கூடிய அந்த தன்மை பாத்தீங்கன்னா அப்படியே முழுமை அடைஞ்சிருக்கும். அங்க மூச்சை இழுப்பது முழுமையடைந்த பின் ஒரு இடைவெளி இருக்கும். பின் மூச்சு வெளியே போக ஆரம்பிக்கும். ஆனால் மூச்சை உள்ளே இழுப்பதற்கும் வெளியே விடுவதற்கும் நடுவே ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். ரொம்ப ரொம்ப மைனூட்டான கேப் தாங்க அந்த கேப். அதை உணர சொல்றாருங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கிறீங்க, வெளியில விடுறீங்க. அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள போறது வெளியில வர்றதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த கேப் இருக்கும். அதை உணர சொல்றாங்க. அந்த இடைவேளை அளவற்ற மதிப்பு கொண்டதுப்பா. முதல் 1 அல்லது 2 நிமிடங்கள் சில சுவாசம் வந்து போத அப்படியே கவனிங்க.
நீங்க ஒரு குறிப்பிட்ட விதமாக சுவாசிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. அதாவது நல்லா மூச்சை வெளியில விடுறது, நல்லா உள்ள இழுக்கிறது, இந்த மாதிரி சில தியான யுக்திகள்ல பாத்தீங்கன்னா மூச்சை வெளியில விடக்கூடிய நேரத்திற்கும் உள்ள இழுக்கக்கூடிய நேரத்திற்கும் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயம்லாம் இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. அதுதான் ஓஷோ சொல்றாங்க, நீங்க ஒரு குறிப்பிட்ட விதமாக சுவாசிக்கணும்னு அவசியம்லாம் இல்லப்பா, இயற்கையான சுவாசம் இருந்தா போதும். நீங்க ஆழமாகவோ இல்ல வேறு மாதிரியான சுவாசங்கள் இதெல்லாம் இங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சுவாசத்தை மாற்ற வேண்டிய அவசியமும் இங்க இல்ல. நீங்க அதை கவனிக்கணும், அவ்வளவுதான்ப்பா. 1-2 நிமிடங்களுக்கு பிறகு அது வந்து போவதை நீங்கள் கவனிச்சதுக்கு அப்புறம் எண்ண துவங்குங்கள்ங்கிறாருங்க. அந்த மூச்சை எண்ணுங்க அப்படிங்கிறாரு. உள்ளே இழுக்கும் போது 1 அப்படின்னு நீங்க எண்ணிக்கோங்க. வெளியே போறத கவுண்ட் பண்ண வேண்டாம், எண்ண வேண்டாம். உள்ள போறத மட்டும் எண்ணிக்கையில எண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. இத 10 வரைக்கும் அப்படியே சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? மூச்சு நீங்க உள்ள இழுக்கும் போது 1 அப்படின்னு எண்றீங்க, அது வெளியில போகும் இல்லையா, அதை நீங்க கவுண்ட் பண்ண வேண்டாம். மறுபடியும் மூச்சை உள்ள இழுக்கிறீங்க, 2 அப்படின்னு எண்றீங்க. இது மாதிரி 10 வரைக்கும் சொல்லிக்கிட்டே வாங்க. பிறகு மறுபடியும் திரும்பி மறுபடியும் 1ல இருந்தே சொல்லுங்க. சில சமயங்கள்ல நீங்க சுவாசத்தை கவனிக்க மறந்து போயிருவீங்க. பிறகு மறுபடியும் கவனிப்பதுல உங்களை கொண்டு வாங்க. சில சமயங்கள்ல நீங்க எண்ணிக்கையே மறந்துடுவீங்க, அல்லது அதற்கு மேலே போயிட்டு 10, 11, 12, 13 அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களையும், அதாவது அந்த ஞாபகம், அந்த கவனம் உங்கள்கிட்ட இருந்து விலகி போயிரும். அதை கொஞ்சம் நீங்க கவனிங்க. மறுபடியும் 1 அப்படின்னு அந்த எண்ணிக்கைக்கு திரும்பி வந்துருங்க அப்படிங்கிறாங்க. 2 விஷயங்களை நீங்க நினைவுல வச்சுக்கணும்பா. கவனிப்பது இருக்கணும், குறிப்பாக அந்த இடைவெளிகளை கவனிக்க வேண்டும். அந்த இடைவெளியினுடைய அனுபவம் தான்ப்பா நீங்க. அதுதான் உங்களுடைய உள்ளார்ந்த மூலம், அதுதான் உங்களுடைய இருத்தல். இதுல முக்கியமான விஷயம் எண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மூச்சு உள்ள போறது வெளியில விடுறதுக்கான அந்த இடைவெளியை அப்படியே கவனிக்கணும். 10 வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். உள்ள இழுக்கிறத மட்டும்தான் நீங்க எண்ணணும். இதுதாங்க விஷயம், அவ்வளவுதான். இதுதான் தியானம். ஓஷோ சொல்றாங்க, இது உங்களுடைய விழிப்புணர்வு தன்மைக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும்பா. நீங்க விழிப்போடு இருக்கணும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெளியே விடக்கூடிய சுவாசத்தையும் சேர்த்து எண்ணிட்டு இருப்பீங்க. அதனாலதான்ப்பா சொல்றேன், நீங்க முழு கவனத்தோட இருக்கணும். காரணம் என்னன்னா, நீங்க 10 வரை தான் எண்ணணும். நீங்க எச்சரிக்கையாக இருப்பதற்கான கருவிகள் தான் இது. இத ஒரு 20 நிமிடங்கள் செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு நாள்ல 20 அல்லது 30 நிமிடங்கள் கூட செய்யலாம். நீங்க இந்த மாதிரியான தியானத்தை ரசிச்சு செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. இது ஒரு அளவற்ற மதிப்புடைய வாழ்க்கைக்கு உங்களை இட்டு செல்லும்பா அப்படிங்கிறாருங்க. அன்பானவர்களே, இந்த தியானம் பாருங்க, ரொம்ப எளிமையான தியானம் தாங்க. ஆனா நீங்க செஞ்சு பாருங்களேன், அவ்வளவு மகத்துவத்தை நீங்க உணர முடியுங்க. நீங்க ஆக்னியில மனசு வச்சு பாருங்க, துரியத்துல மனசு வச்சு பாப்பீங்க, ஓகே, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணர்வு நிலையில தான் இருக்கும். ஆனா நீங்க இந்த மூச்சை உள்ள இழுக்கும் போது 1 அப்படின்னு எண்றீங்க, மனசுக்குள்ளார 1ன்னு எண்ணிடுறீங்க, வெளியில விடுறீங்க. ஓகேங்களா? அந்த 2க்கும் இடையில ஒரு இடைவெளி வரும் பாத்தீங்களா, அதை உங்களால பிடிக்கணும். அதை தாங்க நீங்க பிடிக்கணும். அதை உங்களால உணர முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தியானத்துல வேற லெவல்ல இருக்கிறீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். அந்த சின்ன இடைவெளி, அததான் சொல்றாருங்க, அதுதான்ப்பா நீ, அதுதான்ப்பா உனக்குள்ளார இருக்கக்கூடிய கடவுள் தன்மை அப்படிங்கிறாருங்க. இந்த தியானத்தை தொடர்ந்து அப்படியே செஞ்சு செஞ்சு பழக பழக பாத்தீங்கன்னா அந்த இடைவெளியை உங்களால உணர முடியும். ஏன் ஓஷோ இதை 10க்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்றாருங்க? 10க்கு மேல நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கவனம் வேற எங்கேயோ போயிடும், வேற எங்கேயோ உங்களுடைய மனசு கொண்டு போய் வச்சிருவீங்க. அதனாலதான் இங்க விழிப்பு நிலை நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் 10ங்கிறதுல கவனம் இருக்கணும். 1ல இருந்து 10 வரைக்கும் கவனம் இருக்கணும். அதே மாதிரி வெளியே விடுறத நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதும் இருக்கணும். அப்ப மைண்ட் பாருங்க நல்லா வேலை செஞ்சிட்டு இருக்கும். எந்த அளவுக்கு அவேரா இருக்கும் பாருங்க உள்ள மனசு. இப்ப இந்த மாதிரியான நிலைகள்ல நம்ம மனசு செலுத்தும் பொழுது நம்மளுடைய கவனம் பாத்தீங்கன்னா வேற மாதிரியான எண்ணங்களுக்கு அது போகாது. இப்ப மனசு இங்க ஒருநிலைப்பட்டுத்தான் ஆகணும், இதுதான் கட்டாயம்
ஏன்னா நமக்கு பாத்தீங்கன்னா இங்க உள்ள நிறைய வேலை இருக்கு செய்யறதுக்கு. மூச்சை உள்ள இழுக்கும் போது கவுண்ட் பண்ணணும், 10க்கு மேல போகக்கூடாது, வெளியில விடுறத கவுண்ட் பண்ணக்கூடாது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லயே நம்ம கவனத்தை திரும்ப திரும்ப செலுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம வெளி விஷயங்கள்ல உள்ள கொண்டு வர முடியாது. அப்படி ஒருவேளை நம்மளுடைய மனம் வேற எங்கேயாவது போச்சுன்னா கூட திரும்பவும் உள்ள கொண்டு வந்துட முடியும். இது பாத்தீங்கன்னா பழக பழக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மறதி நோய் அது நிச்சயமாக போகுங்க. இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. தேர்வுக்கு படிக்கக்கூடிய பசங்களுக்கு, காம்படிஷன் எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளை காப்பாத்தும். மனம் ஓயாம புலம்பிக்கிட்டே இருக்கா, அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கா, அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மன அழுத்த நோய்னு சொல்லக்கூடிய அந்த பிபி அத நிச்சயமாக இது குறைக்குங்க. தயவு செஞ்சு இதை செஞ்சு பாருங்க, நிச்சயமாக உங்களால மாற்றத்தை உணர முடியுங்க. நான் இதை திரும்ப திரும்ப செய்வேங்க. நிறைய தியான முறைகளை நான் செஞ்சா கூட இந்த தியான முறையை நான் விளையாட்டா செய்வேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மூச்சு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுங்களா, காற்று, அதை நம்மளால உணர முடியுது. இப்ப பஞ்சபூத சக்திகளை நம்ம கடவுளா தானங்க பாக்குறோம், இறையா தானே பாக்குறோம். அப்ப இந்த இறைத்தன்மை உள்ள போகுது. இந்த இறைய பாத்தீங்கன்னா முழுமையா அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அதுதான் நான் உணர்வேன். சோ இறை எனக்குள்ளார போகுது, வெளியில வருது அப்படிங்கறதையும் நான் உணர்வேன். சோ இறை எனக்குள்ளார போகுது, எனக்குள்ளார இருந்து ஆட்சி பண்ணுது, எனக்குள்ளார அறிவாக இயங்குது. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் எனக்கு ஆதாரமாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கு. இதெல்லாம் நான் இந்த சுவாசித்தல் மூலமா அப்படியே உணர்ந்துட்டே இருப்பேங்க. இந்த பஞ்சபூதங்களையும் அப்படியே நேசிச்சு பாருங்களேன். ஒவ்வொன்னும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடையது தானுங்க. நிலம், நிலத்தோட நீங்க தொடர்புடைய தானே இருக்கீங்க. நீர் முக்கியம். இந்த பஞ்சபூத சக்திகள் இல்லைன்னா நம்ம இல்லை இல்லைங்களா? அதனால ஏதாவது ஒரு சக்திய நீங்க பிடிச்சுக்கோங்களேன், பிடிச்சு அதோட அன்பா இருங்களேன், அது கூட பேசுங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கேளுங்க, அது அழகா நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்குங்க. நீங்க செஞ்சு பாருங்க, உணர்ந்து பாருங்க. இந்த சுவாசத்தை கூட அந்த மாதிரி ஆராதிச்சு உள்ள கொண்டு வாங்க, எப்படி இருக்கும்னு மட்டும் உணர்ந்து பாருங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த தியானத்தை வேகமா எப்படி செய்யறதுன்னு நம்ம சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. இந்த தியானத்தை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. தயவு செஞ்சு இதை கேட்டுட்டு போயிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ளார எப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்க உணர்ந்தீங்க அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அது பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில இருக்குங்க. இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா தியானத்தை பற்றிய புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. தியானம்னா காட்டுக்குள்ளார போய் தான் பண்ணணும், அது பெரிய விஷயம், அதுக்கெல்லாம் ஒரு குரு கண்டிப்பா வேணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சோ இப்படியும் நம்மளால மனசை ஒருநிலைப்படுத்த முடியும், நிம்மதியா நம்மளால வாழ முடியும் அப்படிங்கறது புரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக உங்களுடைய கமெண்ட் இருக்குங்க நிச்சயமாக. சரிங்களா? நம்ம ஒரு முறை திரும்ப பாத்திரலாங்க. சுவாசிக்கும் தியானம். ஒரு தலையணில அமருங்க. அப்பதான் உங்களுடைய ஆசன பகுதி உங்கள் முழங்காலை விட சற்று உயரமா இருக்கும். பிறகு உங்களுடைய முதுகுத்தண்டு நேராக விரைப்பாக வச்சுக்கோங்க. உங்களுடைய உடலை கொஞ்சம் அப்படியே அசைச்சு பாருங்க, உங்களுக்கு வசதியா இருக்கா அப்படின்னு நல்லா ஃபீல் பண்ணி பாருங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே சுழற்றி கூட பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பொசிஷனை அப்படியே சரி பண்ணிக்கோங்க. நீங்க ஃபீல் பண்ணுங்க, உங்களுடைய உடல் பூமியோட அப்படியே அந்த நடு மையத்திற்கு அப்படியே அழகா வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய காது உங்களுடைய தோளுக்கு நேராக இருக்கும்படி அப்படியே தாடையை கொஞ்சம் உயர்த்தி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய காது ஷோல்டர் ரெண்டும் கரெக்டா நேரா இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதுதான் உங்களுடைய பொசிஷன் சரி அப்படிங்கறத குறிக்கக்கூடியது. அப்படியே கண்களை மூடிக்கோங்க. உங்களுடைய சுவாசத்தை அப்படியே ஒரு நிமிஷம் கவனிங்க. முதல்ல அப்படியே உள்ள இழுங்க. அது உங்களுடைய நாசியிலிருந்து வர்றதாக உணர்ந்துக்கோங்க. கொஞ்சம் அப்படியே நல்லா அந்த மூக்கு கவனிங்க. உள்ள போகுது, வெளியில வருது, அது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கவனிங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த உள்ள போறதுக்கும் வெளியில வர்றதுக்கும் ஒரு இடைவேளை இருக்கும், சின்ன இடைவேளை. அந்த இடைவெளியை அப்படியே உணருங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ள இழுக்கிறத அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வர்றீங்க. உள்ள இழுக்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணுங்க, வெளியில விடுறத கவுண்ட் பண்ணாதீங்க. உள்ள இழுக்கும் போது 1, வெளியில விடுறீங்க, மறுபடியும் அடுத்த மூச்சு உள்ள வருது 2. அந்த இடைவெளியும் அப்படி கவனிக்கணும். இது 1ல இருந்து 10 வரைக்கும் மட்டும்தான் எண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பவும் 1ல இருந்து 10 வரைக்கும். இது மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு
15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்க தினந்தோறும் செய்யுங்க. இதுல உங்களுடைய மனம் எங்கேயும் அலைபாயாது. அலைபாஞ்சா கூட வேற இடத்துக்கு போனா கூட திரும்பவும் 1ல இருந்து 10 வரைக்கும் அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இவ்வளவுதாங்க தியானம். ஓகேங்களா?